வணக்கம். மிஸ்டர் லாரன்ஸ் முன்னாடி சில கேள்விகளை நான் வைக்க விரும்புகிறேன். ஒரு சமுதாயத்தில் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கும்போது ஐ திங்க் யூ ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் உங்களை எதிர்நோக்கி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் ஒருவனாவோ வாலண்டியராகவோ இல்லை ஒரு தலைவனாவோ வழிநடத்தி செல்பவனாகவோ யாராக வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்ச போது 2 நாளாக என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண டைம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப மைக்க பிடிச்சி எல்லாரும் கலைஞ்சு போங்க, வெற்றி தான் சொல்ற நீங்க நேத்து ஆர்டினன்ஸ் வந்தது சாட்டர்டே அன்னைக்கு சார். அந்த அன்னைக்குல இருந்து ஒரு யோசிச்சு அந்த பசங்க அத்தனை பேரும் நீங்க சொல்றதை கேட்க ரெடியா இருந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ ஒரு லாயர்ஸ் டீமை இறக்கி அதுல உள்ள பிளஸ் அண்ட் மைனஸ் என்னங்கிறத சொல்லி பசங்களுக்கு புரிய வச்சிருந்திருக்கலாம் சார். நீங்க there was lot of time in your hand which you just wasted. இப்போ நான் பசங்க கிட்ட பேசுறேன், எல்லாரும் கலைஞ்சு போங்கன்னு சொல்றேன். நீங்க அப்ப என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த உயிர் சேதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதை சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க ஒரு பொறுப்பான சிட்டிசன் சார். அது வரைக்கும் நீங்க லைம்லைட்டை எடுத்துக்கிட்டு தேவையில்லாம இப்போ நான் நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு காலையில சம்பவம் நடக்கிற வரைக்கும் நீங்க எங்க சார் போயிருந்தீங்க? உடம்பு சரியில்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ உடம்பு சரியில்லைன்னா ஏன் சார் வெளியில வந்தீங்க? பாதி தூரம் ஏன் சார் எல்லாத்தையும் விட்டுட்டு போனீங்க? நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க அங்க இருந்திருந்தீங்கன்னா நீங்க சொல்ற பேச்சை எல்லாரும் உண்மை நம்புவாங்க சார். கரெக்டான நேரத்தில் இல்லாம அதுக்கப்புறம் என்னால வர முடியல, அதுக்கப்புறமா நான் வந்தேன், நான் மெசேஜ் கொடுக்குறேங்கிறதுல என்ன விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சார்? ஜுடிஷியலா நீங்க அவங்களை கைட் பண்ணி இருந்திருக்கலாம். ஒரு இன்னைக்கு நீங்க அது நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொன்னதை சாட்டர்டே அன்னைக்கு நான் அங்க இருந்தேன் பிசிக்கலா. அந்த டைம்ல நீங்க ஏன் சார் சொல்லல? அப்ப சொல்லியிருந்தீங்கன்னா மக்கள் கேட்டு இருந்திருப்பாங்கல்ல. இன்னைக்கு அது வெற்றின்னு உங்களுக்கு தெரியற உங்களுக்கு ஏன் சாட்டர்டே அன்னைக்கு தெரியல? மிஸ்டர் சிம்பு, நீங்க பேசுனது என்ன சார் பேசுனீங்க? என்ன பேச ட்ரை பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இமீடியட்டான்ற வார்த்தையை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே புரியல. என்ன மெசேஜை நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல விரும்புனீங்க? உங்களை ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்நோக்கி நின்று ஒரு தலைவனாவோ இல்ல ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல போறீங்கன்னோ பார்க்கும்போது நீங்க என்ன சார் மெசேஜ் சொன்னீங்க? ராணுவமே இறங்கினாலும் சரி எல்லாரும் இந்திய கொடியை போத்திக்கோங்கன்றீங்க. வாட் a rubbish message is that? How can you misuse our national flag's name in such a situation? இன்னைக்கு யார் சார் போத்திக்கிட்டாங்க? இன்னைக்கு நீங்க எங்க சார் போயிட்டீங்க? பேசிட்டு போறவன்லாம் தலைவன் கிடையாது சார். பேசிட்டு போறவன்லாம் தலைவன் கிடையாது. இருக்கணும், ஸ்பாட்ல இருக்கணும். இருந்தீங்களா நீங்க? இப்ப போலீஸ் தனக்கு தெரிஞ்ச விதத்துல ஹேண்டில் பண்ணி கிரௌட கலைக்க ட்ரை பண்ணும்போது நீங்க எங்க போயிட்டீங்க 2 பேரும்? அந்த டைம்ல நீங்க 2 பேரும் எங்க போயிட்டீங்க? குரல் கொடுத்தவங்க எல்லாருமே நிக்கணும் ஸ்பாட்ல. எங்க இருந்தீங்க நீங்க? கஷ்டப்படுறவங்க எல்லாம் யாரு? இன்னைக்கு அப்பாவி ஸ்டூடெண்ட்ஸ் தான் திருப்பி பண்றாங்க. நீங்க நின்றுட்டு இருந்தவங்க இன்னைக்கு எங்க போனீங்க? குரல் கொடுத்தவங்க எங்க போனீங்க? உங்களோட கைடன்ஸ் ஏதாவது பசங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? இன்னைக்கு விக்டரி அன்னைக்கு இதை 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்ல